வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் வந்து சிம்பிளான மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது மிளகாய் கிள்ளி சாம்பார் சொல்லலாம், தக்காளி சாம்பார் சொல்லலாம், இல்லை பருப்பு சாம்பார்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் சிம்பிளான ரெசிபி இது, செஞ்சு பாருங்கள். 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா. ஏன்னா இதில் மிளகாத்தூள் போட மாட்டேன், அதனால் 4 பச்சை மிளகா, ஒரு 20 பல் பூண்டு. பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. பூண்டு ரொம்ப நல்லது, அதனால் நான் நிறையவே சேர்ப்பேன் பூண்டு. தேவைக்கேற்ப உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அந்த இது பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே தண்ணி ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்து அந்த இது உப்பி வராமல் இருக்கும். அந்த விசிலில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசிலோ இல்லை 6 விசிலோ விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சும்மா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, டக்கு டக்குன்னு இதுவாகிடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரண்டியை விற்று நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பானாவில் எண்ணெய் வச்சு பானா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. வடகம் கூட தாளித்து கொட்டலாம். நான் வடகம் போடல, நான் இது மாதிரி தாளித்து கொட்டிக்கிறேன். வடகம் தாளித்து கொட்டினா இன்னும் வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு ஸ்டைலில் பருப்பு சாம்பார், மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம், இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.